என் குழந்தை விட்டுடு. என்கிட்ட வராதே போ. நான் என்னடி தப்பண்ண? ஏன் என்கிட்ட வர மாட்டேங்கிற? என் புருஷனை மறந்துட்டேன், 2 குழந்தைகளை மறந்துட்டேன், உனக்கா மட்டும் தானே இருக்கேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிறது? எவன் ஒருத்தன் ஜெயில இருந்து வந்திருக்கான், அவங்க கிட்ட போற, என்கிட்ட வர மாட்டேங்கிற. என்ன பாவம் பண்ண? என்ன தொட கூட விட மாட்டேங்கிற. தூங்கும் போது ஒன்று தொட்டு பார்க்க முடியுது தெரியுமா? அஞ்சலி, நான் அம்மா, அம்மா. அஞ்சலி, அம்மா பாரு, அம்மா. அடி அடி, அப்படியாவது என்ன தொடு. அம்மா, நீ எப்ப நீ புரிஞ்சுக்க போற? எப்ப புரிஞ்சுக்க போற? அஞ்சலி, அஞ்சலி அழாதே, அழாதேமா. அஞ்சலி, நான் தெரியுமா? அஞ்சலி அழாதே, என்னால தாங்கிக்க முடியல. அஞ்சலி, 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 அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அஞ்சலி, மேலே இன்னைக்கு சொசைட்டி மீட்டிங். ஏன், என்ன? அஞ்சலியோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க. நாங்க இன்னைக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்களா? சொன்னேன். முதல்ல உட்காருங்க. என்ன விஷயம் சார்? அது அது முக்கியமான விஷயம்தான். அதான் எல்லா பிளாட்ல இருந்து கூப்பிட்டுருக்கு. சார், எனக்கு வீட்டுல 3 குழந்தைங்க இருக்காங்க. தலைக்கு மேல வேலை இருக்கு. நேர விஷயத்துக்கு வாங்க. அதான் அதான் முக்கியமான விஷயம். 3 குழந்தைகள்னு சொன்னீங்கல்ல, அதுல 3வது குழந்தை அஞ்சலி இல்ல, அது பேரு? அதுக்கு இங்க எல்லாரும் 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 என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன, இந்த மாதிரி குழந்தை ஒரு 50 குடும்பம் இருக்கிற இடத்துல இருந்தா மத்தவங்களுக்கெல்லாம் அதனால சொசைட்டில என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, ஒண்ணு நீங்க வேற இடம் பார்த்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும், இல்ல அந்த குழந்தைய திரும்ப மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டா நல்லா இருக்கும். என்னை விட வயசுல பெரியவங்களா இருக்கீங்கன்னு பேசாம இருக்கேன். Shaker, don't get angry. Who are you to say that, man? No. Look here, Mr. Shaker. இது ஒரு காலனி, 100 ஃபேமிலிஸ் இருக்கிற இடம். இதுல போய் ஒரு மென்டல் கேஸ வளர்க்கறது. Don't you? சேகர், ப்ளீஸ். You see, இங்க நிறைய சின்ன குழந்தைங்க வளர்ற இடம். அவங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தா அது எல்லா குழந்தைகளையும் பாதிக்கும். சர்தம் போயா. ப்ளீஸ் ப்ளீஸ் சேகர், டோன்ட். ப்ளீஸ். 2 வாரமா என் குழந்தைங்கள்லாம் ஆ ஊ ஈனு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எது கேட்டாலும் உங்க பொண்ணு மாதிரி பதில் சொல்றாங்க. இத பாத்துட்டு எப்படி எங்களால பொறுமையா இருக்க முடியும்? கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கீங்களா? சேகர், ப்ளீஸ். சேகர், எனக்கு உங்க குழந்தைக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. She can be dangerous. That's absolute nonsense. சேகர், உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு காலையில குடியிருக்கும் போது மத்தவங்க நிலைமை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் தனியா இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்களே, அங்க கொண்டு போய் விட்டுற வேண்டியதுதானே. என் குழந்தை என் கூட தான் இருக்கும். உங்களால முடிஞ்சது பண்ணிக்க. மிஸ்ஸஸ் சேகர், உங்க புருஷனோட கோபம் எங்களுக்கு புரியுது. ஆனா எங்க நிலைமை அவருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க தான் அவருக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். You see, ஒரு மென்டலி ரிட்டார்டட் சைல்ட். இன்னொரு வார்த்தை பேசுனீங்க தம்பி, இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க. பேசாதீங்க. இந்த காலனில ஒரு கொலைகாரன் இருக்கலாம். 3 கொலை பண்ணிட்டு 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இருக்கலாம். குடிகாரன் ராத்திரி பூரா குடிச்சிட்டு பொண்டாட்டிய நடு ரோட்ல போட்டு அடிக்கானே அவன் இருக்கலாம். பொம்பளை பொறுக்கி பொம்பளை கும்மாளம் பாட்டின்னு அடிச்சிட்டு இருக்கான் அவன் இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன குழந்தை இருக்க கூடாது. ஏன்னா உங்க காலனியை இடிஞ்சு விழுந்துடும் பாருங்க. அப்படிதானே? இன்னொரு வார்த்தை அந்த குழந்தைய பத்தி பேசுறீங்க. அப்பா, ஏன் அஞ்சலி இப்படி இருக்கா? வெளியிலேயே போக முடியல.
எல்லாரும் கலாட்டா பண்றாங்க. இவ்வளவு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடுங்கப்பா. வேண்டாம்ப்பா. அது உன் தங்கச்சிமா. ஏன்பா எனக்கு போய் தங்கச்சியா பிறந்திருக்கு? வேற யாருக்காவது பிறந்திருக்கலாம்ல. கீழ வீட்டுல பிறந்திருக்கலாம், இல்லைன்னா எதிர் வீட்டுல பிறந்திருக்கலாம். ஏன்பா எனக்கு போய் தங்கச்சியா பிறந்திருக்கு? காரணம் இருக்குமா? என்னது? அஞ்சலி பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி மேல வானத்துல தேவதையெல்லாம் ஒன்னா சேர்ந்து கடவுள்கிட்ட போய் பூமியில அடுத்த குழந்தை பிறக்கிறதுக்கு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கடவுள் சொன்னாரு, இந்த குழந்தை என்னுடைய செல்ல குழந்தை, ஏன்னா அது மத்த குழந்தைங்க மாதிரி ஓடி விளையாட முடியாது, சிரிச்சு பேச முடியாது, அதனால அதுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு நல்ல அம்மா வேணும், நல்ல அண்ணா வேணும், ஒரு நல்ல அக்கா வேணும். உங்களுக்கு தங்கச்சியா பிறந்துச்சுமா? அஞ்சலி பாப்பா கடவுளுடைய செல்ல குழந்தை, அதை நம்ம உயிர் மாதிரி பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் உயிர் மாதிரி பார்த்துக்கணும். அஞ்சலி, ஐம் சாரி. இவ்வளவு நாளா எனக்கு தெரியல. நீ என்னோட தங்கச்சி, ஏன் தங்கச்சி. எனக்காக கடவுள் உன்னை அனுப்பிச்சிருக்கார், தெரியுமா? நீ என் கூட பேசுவியா? அக்கா அக்கா, தெரியாம பண்ணிட்டேன். உன்னை இனிமேல் நான் நல்லா பார்த்துப்பேன், சரியா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்துப்பேன்.